ஹாய் ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். இன்றைக்கி வந்து விலாக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுவும் இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த விலாகில் வந்து நீங்கள் 3 டேஸோடது அங்கங்கே பார்ப்பீங்க. அப்படி தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த டைம் வந்து எனக்கு வாங்க வேண்டிய பொருள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பில்லும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. ஸோ இப்போல்லாம் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றது கூட சுத்தமாக டைம் இல்லை. ரொம்ப நாளாக வாங்கின அந்த கோதுமை மாவு அப்படியே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி பண்ணி அவர் ஃபேவரெட் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல வந்து கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கீரி. அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக வேக வைக்கணும். அதில் தான் வந்து இந்த தக்காளி தொக்கோட டேஸ்ட்டே இருக்குது. ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைறதுனா என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு வந்து பயங்கரமாக கை வலிக்கும். அது என்னவோ தெரியல. அதையும் மீறி நான் பிசைஞ்சால் கூட ஒரே ஒரு வாட்டி பண்ணேன். ஓரளவுக்கு சாஃப்டாக வந்துருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து ரொம்ப கை வலிக்க ரொம்ப நேரம் உட்காந்து நான் வந்து அதை போட்டு போராடி பிசைஞ்சு பண்ணேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அதை வந்து ஆனால் நல்லா அடிப்பாங்க. அவங்களோட ஃபோர்ஸ் வந்து எனக்கு வராது. அதனாலேயும் என்னவோ சப்பாத்தி அவ்வளோ சீக்கிரம் என்னால் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே அவங்கக்கிட்டே தள்ளிடுறது. அதுவும் இல்லாமல் அவங்க மாவு பிசைஞ்சாங்கன்னா ஆயில் வந்து ரொம்பலாம் சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமலே வந்து சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். நான் வந்து மாவு பிசைஞ்சேன்னா அவ்வளோதான். ஆயில் நான் வந்து ஜாஸ்தி போடுவேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஜாஸ்தி போட்டு சுட்டு எடுப்பேன். அண்ட் தக்காளி தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஆனால் வந்து நாங்கள் பண்ண வேலையை பாருங்கள். சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு தக்காளி தொக்கும் ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தியை தான் மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றது தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறமா வந்து ஹாட் வாட்டரும் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு ஏன்னா சப்பாத்தி தக்காளி தொக்குன்னா 2 பேருக்குமே பிடிச்ச காம்பினேஷன். அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து முன்னாடியே சுடு தண்ணி போட்டு ஃப்ளாஸ்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடித்தோன்னா சீக்கிரமாக செரிக்கும் இல்லையா, அதுக்காக தான். எனக்கு இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த பழக்கம் தான். இது எல்லாமே என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் நான் பண்ணுறேன். நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் கிடையாது. ஏதோ சாப்பிட்றோம், ஹெவியாக சாப்பிட்டா கூட சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து அப்படி இல்லை. சாப்பிட்டோம் அப்படின்னா ஏதோ ஹாட் வாட்டர் போட்டு வைடா, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நானும் போட்டு வச்சுடுவேன். இந்த சைடில் ஒரு கவர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன கவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக திடீர்னு வந்து நாங்கள் இந்த மாதிரி வெளியிலலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெளியில் இந்த சென்ஸ் இந்த சிக்கன் தந்தூரி அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போலாம் அதை வாங்கி சாப்பிட்றதே இல்லை. கடையில் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி சிக்கன் வாங்கி சாப்பிட்றத ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம். அது ஏன்னு தெரியல. பட்டு நாங்கள் இப்போலாம் வந்து வாங்குறதே இல்லை. அப்போ திடீர்னு வந்து ஒரு மாதிரி அந்த கிரேவிங்ஸ் இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து சிக்கன் தந்தூரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டேன். ஒரு ஹாஃப் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் சப்பாத்தி தான் மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றதா முன்னாடி ஐடியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சிக்கன் ஜாஸ்தி இருந்தனால சிக்கன் தான் நிறைய உள்ளே போச்சு. சிக்கனை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சப்பாத்தியை சும்மா சைட் டிஷ்க்கு மாதிரி ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சிக்கன் தான் மெயின் டிஷ் மாதிரி உள்ளே போச்சு. அண்ட் வந்து இந்த வாட்டி வந்து எந்த கடையில் வாங்கினாங்கன்னு தெரியல. பட் வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் சிக்கனை வந்துட்டு. அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. எனக்கு ஆக்சுவலாக சண்டே என்னன்னு தெரியல, பயங்கர ஒரு மாதிரி இருந்தது. எதுவுமே சாப்பிட பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சிக்கனும் வேணும், ஃபிஷ்ஷும் வேணும் அப்படின்னு வாய் விட்டு கேட்டுட்டாங்க. அதனால் நான் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து சிக்கனுக்கு வந்து சிக்கன் நல்ல கிரேவியாக பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பட்டை கிராமெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் ஆனியனை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் வந்து ஒரு 3 அதில் பாதி 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து
தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துப்பேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து முன்னாடி வீட்டில் வாங்கின மிளகாத்தூள் சேர்த்து பண்ணுவேன். அதனால் என்ன செஞ்சாலுமே வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு இப்போது கடையில் வாங்கின மசாலாஸ் வச்சுமே மேட்ச் பண்ணுறேன். அந்த டேஸ்ட்டாக பண்ண முடியுது என்னால். முன்னாடிலாம் என்னால் கடையில் வாங்கின மசாலா போட்டு பண்ணேன்னா வாயிலே வைக்க முடியாது. கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா. பட் இப்போலாம் வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே அந்த பக்குவம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இப்போது மசாலாலாம் மேட்ரே இல்லை. இந்த மசாலாலாம் பண்ணாலும் கரெக்டாக பண்ணிடுறது. கைப்பக்குவம் வந்துருச்சு. அந்த கைப்பக்குவம் இருந்தாலும் அந்த வீட்டு மசாலா வந்து அதுவும் மீன் குழம்புலாம் வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா அதில் கறியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அது வதக்கிட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பெருசாக. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கிரேவியாக நல்ல வந்து செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். அதனால் தண்ணியெலாம் அந்தளவுக்கு நான் சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மேலே வந்து நம்ம அந்த கொத்தமல்லி தழை வந்து இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த பக்கம் மீன் குழம்பு வச்சுருந்தேன். அதுவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்புமே வந்து நான் வச்சா இப்போலாம் டேஸ்ட்டாக வருது. ஸோ இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னால் சொல்ல மாட்டாங்க. வீடியோலலாம் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. அதனால் நானே சொல்லிக்கிறேன். ஆனால் நான் வச்சேன்னா ரசித்து சாப்பிடுவாங்க. அதனால் நமக்கு தெரியும்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. அதை வச்சு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இவ்வளோதான். இன்றைக்கி சண்டே லஞ்சுக்கு இதெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு சாப்பிட சுத்தமாக பிடிக்கல. ஏன்னே தெரியல. அது ஏன்ற ரீசன் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் ஈவினிங் மார்க்கெட் போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நான் நொங்கு கேட்டிருந்தேன். நொங்குன்னு சொல்லி ஒரு வாட்டி தான் சொன்னேன். அவங்க அதை மறக்காமல் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஈவினிங் வந்து நல்லா ஹேருக்கு ஆயிலெலாம் வச்சு, ஏன்னா சண்டே வந்துச்சுன்னா சண்டே முடிஞ்சாலும் வந்து நான் நல்லெண்ணெய் வச்சு குளிப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து ஒரு எண்ணெய் முயல் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஹேர் க்ரோத்துக்காக அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஆட்டை போட்டு தலைக்கு வச்சு நான் நல்லா குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்தோடனே இந்த நொங்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் ஆக்சுவலாக வந்து அமாவாசைன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா சமைச்சு சூப்பராக சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அந்த மாதிரி வடை, பாயாசம்லாம் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். பட் எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா பயங்கர ஃபீவர். அடுத்த நாளே பார்த்தா எனக்கு வந்து அம்மை போட்டிருந்தது. அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்துருந்தது. இதனால தான் வந்து சண்டே எதுவுமே எனக்கு சாப்பிட பிடிக்கல. திடீர்னு பயங்கர ஃபீவர், சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. ஒரு 2 வீக்ஸாக இந்த மாதிரி தான் நான் வந்து போயிட்டு இருக்குது. பட் வந்து இப்போது ஓகே. இப்போ கிட்டத்தட்ட வந்து 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஓகே ஆகிடுச்சு கொஞ்சம் உடம்பு. நம்ம அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.